அறிமுகமான கெனிஷா அவங்க இப்ப என்னோட வாழ்க்கை துணையா மாறி இருக்காங்க. இவங்க வாழ்க்கை துணையா மாறினதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரவி அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரு சொல்ல வந்த விஷயம் என்னங்கறத வாங்க பார்க்கலாம். கெனிஷா அவங்களும் ரவி அவரும் சமீபத்துல ஒரு திருமணத்துல கலந்துகிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து மாறி மாறி எல்லாரும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க நிலையில ரவி அவரே மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவரு முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 5 வருஷமா அவரோட வருமானம் எல்லாத்தையுமே ஆர்த்தி அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய சொந்த அம்மா அப்பாக்கு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையில ரவி அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். அது மட்டும் இல்லாம என்ன கணவரா அல்லாம பொன் முட்டையிடுற வாத்தாதான் ஆர்த்தி அவங்களுடைய குடும்பம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை நாளா நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். என்னோட பொறுமைக்கும் எல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கெனிஷா என்னோட வாழ்க்கையில வந்தாங்க. ஒரு முறை எல்லாத்தையுமே இழந்துட்டு, அதாவது எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தப்ப எனக்கு துணையா இருந்தது அவங்க தான். ஆரம்பத்துல தோழியா அவங்க அறிமுகமானாங்க. இப்ப என்னோட துணையா மாறி இருக்காங்க. இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவால முன்னாடி இல்லாததை விட இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திருமண வாழ்க்கையை காப்பாற்ற நான் கடும் போராட்டங்களை சந்திச்சேன். ஆனா அது நிறைய பிரச்சனை எனக்கு கொடுத்துச்சு. மனைவிய மட்டும் தான் நான் பெரிய முடிவு செஞ்சிருக்கேன், மகன்களை கிடையாது. நான் மகன்களை பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன். நான் மகன்களை பார்க்க போனேன். ஆனா பவுன்சர்கள் என்ன பார்க்க விடாம தடுத்துட்டு இருக்கிறாங்க. என் மகன்கள் நல்லா வாழணும், அவங்க நல்லா இருக்கணும் தான் என்னோட ஆசை. எந்த ஒரு அப்பாவும் அப்படித்தான் நினைப்பாங்க. அப்பாவா நானும் அதை தான் நினைக்கிறேன். என் மகன்களை பார்க்க விடாம தடுக்கிறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா முதுகுல நான் குத்தப்பட்டு இருந்தேன், இப்ப நெஞ்சில குத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரவி அவரு இந்த ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கெனிஷா என்னோட அழகான துணை, என்னோட வாழ்க்கையில ஒளிய கொண்டு வந்தவங்க. அவங்கள தேவையில்லாம எல்லாரும் பேசுறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அவங்கள யாரும் எதுவும் பேசக்கூடாது, அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி அவரு இதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரவி அவர் மேலேயே எல்லா தவறும் இருக்கிற மாதிரி அவர் பத்தின செய்திகள் பயங்கரமா பரவுச்சு. இதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுவா இருந்தாலும் என்னோட முகத்துக்கு முன்னாடி பேசணும், எது உண்மை அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுக்கும் தெரியும். நான் உண்மையாதான் இருந்தேன். எங்கேயும் நான் யாரையும் எதுவும் பேச கிடையாது. என்னோட வாழ்க்கையில என்னோட காதல்ல நான் உண்மையாதான் இருந்தேன். ஆனா என்னாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமைய கடைபிடிக்க முடியல. ஒரு அளவுதான் எல்லாத்துக்குமே, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படிங்கறத தான் அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. 16 வருஷமா துயரமான வாழ்க்கை நான் அனுபவிச்சேன். அதை விட இது ஒண்ணு பெருசு கிடையாது. கடந்த 5 வருஷமா என்னோட வருமானத்தை கூட என்னால அனுப்ப முடியாம இருந்ததுதான் மிகப்பெரிய வேதனையை கொடுத்துச்சு. என்னோட அமைதிக்கும் எல்லை உண்டு. என்னோட வீட்டை விட்டு எதுவுமே இல்லாம நான் வெளியே வந்தேன். என் கதையை கேட்ட அடுத்த நிமிஷத்துல ஒரு மனநல ஆலோசகரா இல்லாம தோழியா இருந்து உதவி செஞ்சது எல்லாமே கெனிஷா. நான் கண்ணீர் ரத்தம்னு துடிச்சு கொண்டிருந்தப்ப என்னோட துன்பங்கள்ல இருந்து மீட்டு என்னை கொண்டு வந்தவங்க கெனிஷா. எந்த ஆதரவும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்தப்ப எனக்கு ஆதரவா இருந்தவங்க கெனிஷா. அவங்க தான் என்னோட வாழ்க்கையில ஒளிய கொண்டு வந்தவங்க. கெனிஷாவை அவமதிக்கிற எந்த செயலையும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு ரவி அவரு சொல்லியிருக்காருங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.